Good morning, viewers. Today, let us see 153rd. Today, 153rd lesson, grammar section, revision of question word question. இது என்னது கொஸ்டின் கொஸ்டின். அன்றைக்கி ஒரு 4 கிளாஸ் முன்னாடி பிளைன் கொஸ்டின் பார்த்துருவோம். இதில் எஸ்ஏவிடி இன் பிசியில் பிசி கிடையாது, பிசியில் முடிஞ்சு போச்சு. எஸ்ஏவிடி இன் பிசி ஒரு 4 மாடல் வரும். அதாவது 4 இது வரும், ஒவ்வொன்று 4 வரும். அதாவது கேனில் 4 வரும், குட்டில் 4 வரும், ஷுட்டில் 4 வரும், மேலே 4 வரும். இங்கே முடியும்னா வரும், முடியுமான்னு வராது. முடியுமா வந்து பிளைன் கொஸ்டினில் வரும். இது கேள்வி வந்து கேனில் வந்து முடியுமா என்பது பிளைன் கொஸ்டினில் வரும். இங்கே வந்து முடியும்னா வரும். அது பாருங்கள், பார்த்தா தெரியும். இப்போ நம்ம கேனை முடிச்சிட்டோம்னா கேன் டிக் பண்ணிட்டு கேனை எடுத்துகிட்டு கூட்டு இங்கே போட்டுருவோம், முடிந்ததுன்னு வரும். ஓகேவா? நானும் பார்ப்போம். என்ன கேன் போட்டிருக்கேன், கேன் டிக் பண்ணியிருக்கேன், ஏன்னா முடிச்சிட்டோம். அதான் கேன் பாருங்கள், நல்லா க்ளீனாக பாருங்கள். ஹவு கேன் யூ பி ஏ டாக்டர் தேர்? இப்படி ஹவு கேன் யூ பி டாக்டர் தேர்? நீ அங்கே எப்படி ஒரு டாக்டராக இருக்க முடியும்? ஹவு கேன் யூ பி ஏ டாக்டர் தேர்? அங்கே எப்படி ஒரு டாக்டராக இருக்க முடியும்? அங்கே யாருமே போக முடியாது, வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பட்சத்தில் இது கேட்கலாம். ஸோ நீ அங்கே எப்படி ஒரு டாக்டராக இருக்க முடியும்? முடியும் தான் வரும், முடியுமான்னு வராது. முடியுமா வந்து பிளைன் கொஸ்டின் போய்டும். அது நல்லா கவனிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நீ அங்கே எப்படி ஒரு டாக்டராக இருக்க முடியும்? ஏன்பா அங்கெல்லாம் யாராவது இருக்காங்க, நீ எப்படி போய் டாக்டராக இருக்க முடியாங்க அப்படின்னு கேட்கும்போது முடியும் ஒரு அந்த கேள்வியாக மாறும். அது முடியுமா என்பது பக்கா கேள்வி, அது பிளைன் கொஸ்டினில் வந்துடும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பிளைன் கொஸ்டின் வந்து இது திஸ் இஸ் நாட் பிளைன் கொஸ்டின், திஸ் இஸ் கொஸ்டின் கொஸ்டின். நல்லா ஞாபகம் வச்சுருங்க, நல்லா பாருங்கள். அடுத்தது பாரு, வேர் கேன் யூ பி இன் ஏ ஸ்மால் ஹவுஸ்? நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடியும்? நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடியும்? ஹவு வேர் கேன் யூ பி, வேர் கேன் யூ பி இன் ஏ ஸ்மால் ஹவுஸ்? நீ எங்கே ஒரு சிறிய வீட்டில் இருக்க முடியும்? இருக்க முடியுமான்னு வராது, அதை தெரிஞ்சு பார்த்துக்கணும். நீ எங்கே ஒரு சின்ன வீட்டில் இருக்க முடியும்? அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு மாடல் தேர்டு. அதை 1 2 முடிச்சிட்டோம், இப்போ தேர்டு போகிறோம். வித் ஹூம் கேன் யூ பி இன் அவர் ஹவுஸ்? எப்படி வித் ஹூம்னால கொஸ்டின் யாருடன்? வித் ஹூம் கேன் யூ பி இன் அவர் ஹவுஸ்? யாருடன் நீ எங்கள் வீட்டில் இருக்க முடியும்? யார் கூட எங்கள் வீட்டில் இருக்க முடியும்னு கேட்குறது. முடியும்னு வரும், முடியாதுன்னு வராது. முடியாதுன்னா அதான் சொல்லிட்டேன், பிளைன் கொஸ்டின். திருப்பி சொல்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இது கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா லாஸ்ட்டு, ஃபார் வாட், எதற்காக? ஃபார் வாட் கேன் யூ பி தேர் ஃபார் 5 days? நீ எதற்காக இங்கு இங்கு 5 நாட்கள் இருக்க முடியும்? நீ எதற்காக இங்கே ஒரு 5 நாட்கள் இருக்க முடியும்? எதுக்காக இங்கே இருக்க முடியும்னு கேட்குறது. ஓகே? ஸோ ஃபார் வாட் கேன் யூ பி ஹியர் ஃபார் 5 days? நீ எதற்காக இங்கு ஒரு 5 நாள் இங்கு தான், நீ எதற்காக இங்கு 5 நாட்கள் இருக்க முடியும்? அவ்வளோதான்ப்பா, புரியுதா? ஸோ 1 2 3 4 முடிச்சிட்டோம். அதாவது கேன் ஹாஸ் பீன் ஓவர், கேன் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்தது குட்டு. இந்த நெக்ஸ்ட் கிளாஸ் லெட் சி குட்டு. இப்போ நல்லா பார்த்துங்க, திருப்பி பார்த்தா தான் அது புரியும், நீங்களும் கேள்வி கேட்க முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சரியா? ஸோ கிளாஸ் இஸ் ஓவர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.